அந்த பொதுக்கூட்டம் நடக்க போகுது புதுச்சேரியில். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் 99% முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேலைகள் இருக்குது. ஸோ நாளைக்கெலாம் வந்து வேறு லெவலில் ஸ்பீச்சாக இருக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு. பட் இந்த வாட்டி 5000 பேர் தான் வரணும். QR கோடு வச்சுட்டு தான் உள்ளே வரணும். மற்ற யாருக்குமே அனுமதி கிடையாது. அந்த புதுச்சேரி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. தமிழகத்தை சார்ந்த தாவைக்கானவருக்கெல்லாம் யாருக்குமே அனுமதி கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்களாம் போக மாட்டாங்க. பட் அந்த புதுச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க. இது வந்து 5000 பேர் தான் வரணும் எப்படின்றதுலாம் ரூல் என்னத்துக்கு போடுறாங்கன்னே தெரில. ஸோ அந்த இடத்துக்கான எத்தனை பேர் கெப்பாசிட்டினா 5000 பேர் தான் வரணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருக்கணுன்றனால அந்த 5000 பேர். மற்றபடி பார்க்க முடியாதவங்கெல்லாம் வந்து லைவாக நேரில் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் அவங்களாம் வந்து வர வேணான்ட்டாங்க. முக்கியமாக வந்து இந்த மருத்துவ மேலே ஏறுறது, இந்த கம்பி மேலே ஏறுறது, இந்த செவுறு மேலே ஏறுறது, இதெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ தாவேக்கா சைட்லேருந்து ஒன்று பார்த்து பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். ஏன்னா நமக்காக தான் அது பண்ணுறது. ஸோ நம்மளே ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நாளைக்கு அதுவும் ஒரு பிளாக் மார்க் ஆகும். ஸோ அதனால் ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. முக்கால்வாசி இந்த தண்ணி வசதிகள், இந்த ஆம்புலன்ஸு, கழிப்பறை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் விஜயண்ணா வரதான் பைக்கு, அதுக்கான பேரிகார்டு எல்லாமே போட்டாச்சு. நாளைக்கு எல்லாம் விஜயண்ணா வந்து என்ன பேச போகிறாரு, என்ன யாரை போட்டு அட்டி நடிக்க போகிறாரு அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. எதை பற்றி பேச போகிறாரு, இந்த மழை பற்றி பேசுவாரா, இந்த கரூர் சம்பவம் பற்றி பேசுவாரா, இந்த எல்லாம் இன்னும் நடந்த ஊழல்களை பற்றி பேசுவாரா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா போன வாட்டி அந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா போட்டு அடி நடிச்சாரு. பட் இந்த வாட்டி இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பீச்சுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங்கு. ஏன்னா இப்போயும் வந்து அது லைவ் தான் ஓடிட்டுருக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம். ஸோ இதுக்கு முடிஞ்சவொடனே அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து 16ஆம் தேதியும் நடக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் அதான் சொன்னாங்க, இதுக்கப்புறம் ரெஸ்ட்டே கிடையாது. இதுக்கப்புறம் அடி மேலே அடி தான். வீக்லி விடும். இதுக்கு இப்போ இதை பார்த்துட்டிங்களா, இது ரெஸ்ட்டே கிடையாது. அப்படியே அடுத்த வாரம் நீங்கள் எனர்ஜி ஏற்றுறதுக்குள்ளே அடுத்த வாரம் அடி. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் விஜயன் வேறு லெவலாக இறங்க போகிறாரு. ஏன்னா இன்னொரு விஷயம், நிறைய விஷயம் வந்துடுது. அதனால் இப்போ இதில் பேச வேணாம். இப்போத்தையும் இந்த பொதுக்கூட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ விஜயன் என்ன பேச போகிறாரு, அவர் எதை பற்றி பேச போகிறாரு, அதுதான் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. நாளைக்கு எல்லாருமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து விஜயன் அந்த பொதுக்கூட்டமாக பார்ப்பாங்க. டிஆர்பியில் வேறு லெவலில் இருக்கிறபோது. ஆனால் அடி கன்ஃபார்மு. பட் எப்படி அடிக்க போகிறான்றதான் நாளைக்கு பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயமா அவங்க பார்த்து பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு மீட்டிங்குமே கிடையாது, எந்த ஒரு கட்சி கூட்டம் கூட கிடையாது. அது எல்லாம் முடிஞ்சு 2 மாதம் கேப்துக்கு பிறகு தான் காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நினச்சி அது